ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு உள்ளங்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நீங்கள் வீட்டில் எல்லாருமே அம்மாட்ட கேட்டிருப்பீங்க, ஏம்மா அமாவாசைன்னு எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க? அமாவாசைன்னா மூன் இருக்காதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஏன் அந்த அன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க? ஏன் விரதம் இருக்கிறாங்க? அமாவாசை அன்றைக்கி ஏன் பூஜை பண்ணுறாங்க? இந்த மாதிரி சில கேள்விகள் எல்லார் மனசில் எழுந்துட்டு இருந்திருக்கும். அந்த கேள்விக்கு சயின்டிஃபிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் ரீசன்ஸு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அமாவாசை ஏன் நம்ம கோயிலுக்கு போகிறோம், அந்த டைமில் நம்ம உடம்புல எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் ஒரு இரவு, வானத்தில் சந்திரன் இல்லாத இரவு. அது என்னது? சிலர் அந்த நாளை பயப்படுவாங்க, சிலர் எதுவுமே செய்யாமல் ஒதுக்குவாங்க, சிலர் கோவிலுக்கு போவாங்க. அந்த நாள் தான் அமாவாசை. ஆனால் நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, உண்மையிலேயே அமாவாசைன்னா என்ன? எல்லார் மைண்டில் இருக்கிறது அந்த அன்னைக்கு நிலவு இருக்காது. சில விஷயங்கள் அந்த அன்னைக்கு தவிர்க்க சொல்கிறாங்க. அதே நேரம் ஏன் அமாவாசை அன்னைக்கு எல்லாரையுமே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட சொல்கிறாங்க? ஏன் எல்லா கோவில்களிலும் அமாவாசை அன்னைக்கு பூஜை நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் என்றைக்காவது ஒரு நாளாவது நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? இன்றைக்கி இதை பயம் இல்லாமல், மூட நம்பிக்கை இல்லாமல், ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்த ஒரு சின்ன கதையோட புரிஞ்சுக்கலாம். ஏன் அமாவாசை அன்னைக்கு பெரிய தொடக்கங்களை எல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க? நீங்கள் வீட்டில் கேள்விப்பட்டு இருப்பீங்க, வேண்டாம் அமாவாசை அன்னைக்கு வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை அன்று ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டாம், வீடு வாங்க வேண்டாம், வாழ்க்கையை மாற்றும் பெரிய டிசிஷன் எதுவானாலும் எடுக்க வேண்டான்னு பெரியவங்க சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஏன்னு ஆன்மீகமாக பார்த்தோன்னா, அமாவாசை என்பது சந்திரன் முழுக்க மறையும் நாள், நோ மூன் டேன்னு சொல்கிறாங்க. அப்போது வெளிச்சம் குறையும். இயற்கை என்ன சொல்லும் தெரியும்னா, வெளியில் ஓடாதே, உள்ளே திரும்பு. இந்த நாள் எக்ஸ்பேன்ஷனுக்கு இல்லை, ரிஃப்ளெக்ஷனுக்கு. அதாவது நம்ம நம்மளுடைய உள்ளே இருக்க ஆன்மாவை நினச்சி நம்ம தியானம் பண்ணுறதோ அந்த மாதிரி இதெல்லாம் அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். இப்போ இன்னொன்று பெரிய தொடக்கம் என்ன, வெளி உலகில் உள்ள விரிவாக்கம். அமாவாசை உங்களுக்கு உள்ளே உங்கள் மனசை சுத்தம் செய்கிற நாள். அதனால தான் அந்த நாளில் பெரிய ஆரம்பங்களை எல்லாம் தவிர்க்க சொன்னாங்க. இதுவே அறிவியல் விளக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம உடம்பு நியர்லி ஒரு 70% தண்ணீரால் ஆனது. அப்போது சந்திரன், கடல் அலைகள் பாதிக்கிறதுனா நம்ம உடம்பையும் பாதிக்காதா என்ன? அது ஏதாவது ஒரு நாளாவது நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா மூன் கிராவிட்டி எஃபெக்ட் குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஹார்மோனல் பேலன்ஸு கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் நம்மளுடைய மூட் ஸ்டெபிலிட்டி கூட குறையுது. அதனால தான் அந்த நாளில் மனம் தெளிவாக இல்லாமல் கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும் நாள்னு சொல்லுவாங்க. ஸோ கிளியர் மைண்ட் இல்லாத நாளில் நம்ம பெரிய முடிவு எடுத்தால் பின்னாடி வருத்தம் கண்டிப்பாக வரும். இப்போது ஒரு சின்ன ஸ்டோரி அதை வச்சு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு மனுஷன் அமாவாசை அன்னைக்கு ஒரு பெரிய தொழில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போனான். அவங்க அம்மா சொன்னாங்க, இன்னொரு நாள் தள்ளி வை, இன்றைக்கி போட வேண்டாமே அமாவாசை அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி நீ ஓடுறது வேண்டாம், ஒரு நாள் நின்று கேள், வேண்டான்னு தள்ளி வைக்க சொன்னாங்க. மறுநாள் பார்த்தா அந்த ஒப்பந்தத்தில் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது தெரிய வந்துச்சு. அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான், அமாவாசைங்கிறது ஒரு தடையான நாள் கிடையாது, நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டான். அமாவாசை அன்னைக்கு இன்னொன்று கூட நடக்குங்க. ஒரு சின்ன வார்த்தை கூட பெரிய காயமாக கூட மாறும். இப்போ ஆன்மீகமாக இதை நம்ம பார்த்தோன்னா, அந்த நாள் மனசு மென்மையாக இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் மேலே வந்திருக்கும். எதுனாலும் நம்ம ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆகிடுவோம் அந்த அன்னைக்கு. அதனால தான் எமோஷ்னல் ரெகுலேஷன் ஹார்மோன்ஸ் அந்த அன்னைக்கு அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸும் அதிகமாக இருக்கும். சில வார்த்தைகளை கத்தியை விட கூர்மையானவை.
அதுக்காக தான் அமாவாசை அன்னைக்கு மௌனம் நல்லதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து முதலியே அமாவாசை அன்னைக்கு மௌனத்தை கடைப்பிடிச்சாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் காரணம் காரியத்தோட தான் எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னொரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புள்ஸ் வந்து அமாவாசை அன்னைக்கு சண்டை போடலான்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது அந்த நேரம் பார்த்து பாட்டி சொன்னாங்க, இன்றைக்கி பேசாதீங்க, சண்டை போடாதீங்க, நாளைக்கு பேசுங்க, மௌனமாக இன்றைக்கி இருங்கன்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லிடுறாங்க. மறுநாள் அந்த கோபமே இல்லாமல் போயிடுச்சு. சில சண்டைகள் பேசியதால் இல்லை, பேசிய நேரத்தால் தான். அமாவாசையில் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீத்து கூட ஸ்லோவாக இருக்கும். அப்போ நம்ம உடம்பு மட்டும் ஏன் ஓடணும், எனர்ஜி லெவல் ரொம்ப குறைஞ்சிரும். நம்ம நர்வஸ் சிஸ்டம்த்துக்கு எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்டு தேவைப்படும். அதனால தான் அந்த காலத்தில் அமாவாசை அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு கோயிலுக்கு போய் அந்த வழிபாடு முறைகளையே செய்ய சொன்னாங்க. அந்த நாள் வந்து ஓய்வு நாளாக தான் மேக்ஸிமம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. இப்போது அந்த அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் கூட ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் அந்த அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோ, அப்போது நம்மளோட டைஜஷன் வந்து ஸ்லோவாகும். அப்போ வந்து ஹெவி ஃபுட்டெல்லாம் எதுவுமே நம்ம எடுக்காமல் இருந்தால் டாக்ஸின்ஸ் வந்து ரீட்டைன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் டயர்ட் இல்லாமல் எந்திரிக்க முடியும். இப்போது அமாவாசை அன்னைக்கு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ப முடியாது. ஆனால் ஒரு சிவபக்தர் சொன்னார், மகனே, பூரண சந்திரனால் உலகத்தை பார்க்க, அமாவாசை உன்னை பார்க்க. அப்போது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம உலகத்தை பார்க்கணும், அமாவாசை அன்னைக்கு நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய மனசை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அமாவாசைனாலே பயம், அதையும் தாண்டி ஒரு சொல்ல வந்தது என்ன, ஒன்று தான், ஒரு நாள் உன்னை நீ சந்திச்சுக்கோ, அது ஒன்று தான் மேட்டர். அப்போது நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம ஃபாஸ்டிங் எடுக்கலாம். ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் அந்த அன்னைக்கு பேசுகிறது இது எல்லாம் குறைச்சிட்டு, நம்ம உடம்புக்கு கொஞ்சமாக ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு, முக்கியமான தொடக்கங்கள் எதுவாக இருந்தாலுமே அந்த அன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம டைவர்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்து ஸ்பிரிச்சுவல் ட்ராவலுக்காக தான் கோயிலுக்கு போக சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.